மதச்சார்பின்மை காப்போம். இதிலே ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. இந்த ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு மாதம் நீங்கள் கருத்தரங்கம் நடத்தலாம், 30 நாட்களுக்கு மேல் கருத்தரங்கம் நடத்தலாம். மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு நாளைக்கு 10 பேரை பேச வைக்கலாம். 30 நாள் தொடர்ந்து பேச வைக்க முடியும். 300 பேரை பேச வைக்க முடியும். மதச்சார்பின்மை என்கிற ஒரு சொல்லில் அவ்வளவு அரசியல் இருக்கிறது, அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன, அவ்வளவு வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் வெறும் சொல்லாக பார்த்துவிட்டு போய்விடக்கூடாது. மதச்சார்பின்மை என்றால் என்ன என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். சும்மா நீளம் சிவப்பு போட்ட மஃப்ளர் துண்டை போட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. நான் சிறுத்தைன்னு சொல்லியிருந்தா போத, ஒவ்வொரு டெர்மினாலஜி, ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை நீங்கள் புரிந்து களமாட வேண்டும். அதன் பின்னணி வரலாற்றை தெரிந்து அரசியல் செய்ய வேண்டும். மதச்சார்பின்மை என்பது இன்றைக்கு ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கிறது. அதனால் மதச்சார்பின்மை காப்போம், இதான் மெசேஜ். அப்படின்னா மதச்சார்பின்மைனா என்ன? மதத்தை சார்ந்து இருத்தல் கூடாது. மத சார்பின்மை, இன்மைனா இல்லைன்னு அர்த்தம், கூடாதுன்னு அர்த்தம், வேண்டான்னு அர்த்தம், மறுப்புன்னு அர்த்தம். சார்பு இன்மை, மதத்தை சார்ந்திருப்பது கூடாது, அதான் மதச்சார்பின்மை. யார் மதத்தை சார்ந்திருக்க கூடாது? நீயோ நானோ அல்ல. நீ எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், நான் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் மதம் சார்ந்து இருக்கலாம், மதம் வேண்டாம் என்றும் இருக்கலாம். அது அந்த தனி நபரின் விருப்பம். வேறு யாருக்கு மத சார்பின்மை? அரசுக்கு மத சார்பின்மை. எது அரசு? டெல்லியில் இருப்பதுதான் அரசு. மாநிலங்களில் இருக்கிறதெல்லாம் பிரான்ச். அரசமைப்பு சட்டத்தின்படி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம். அதுதான் பெடரல் சிஸ்டத்தின் அடிப்படையிலான ஒரு ஒன்றியம், ஒரு மாநில அரசுகளின் ஒன்றியம், அதிக அதிகாரம் கொண்ட அரசு, கொள்கைகளை முடிவு செய்கிற அரசு, சட்டங்களை, பெரும்பான்மையான சட்டங்களை தீர்மானிக்கிற அரசு, குடியரசுத் தலைவரை தலைமையாக கொண்டிருக்கிற அரசு. அந்த அரசு, அதன் கிளையாக இருக்கிற மாநில அரசு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது. அரசுக்கு மத சார்பு கூடாது. இதுதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு.